ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியான மஷ்ரூம் கிரேவி, ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து ரோட்டு கடைகளில் கேபேஜ் வச்சு தான் செய்வாங்க. கேபேஜ் வச்சு செஞ்சுட்டு மஷ்ரூம் கிரேவின்னு விற்பாங்க. நம்ம ஒரிஜினலாக மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருந்தேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி 4-5 முறை அலசி ஊற்றிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் தோலை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான சாஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். சால்ட்டு, கரம் மசாலா, பியூர் சில்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்யலாம் வாங்க. இதுக்கு இந்த மஷ்ரூமில் பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலையும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பியூர் சில்லி பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அதில் இருந்தும் தண்ணி விடும். ஆனால் லேசாக தண்ணி விட்டால் போதும். கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே மேரினேட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்குது இது பொரிக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து கடாயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். கொஞ்சம் போடும்போது கையில் உதுத்து விட்ட மாதிரி போட்டிங்கன்னா நல்லா தனித்தனியாக வரும். இதுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அது 2 தடவையாக நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் அதை ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் கடாய் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பொரிச்சதெல்லாம். இப்போ இன்னொரு சைடு கடாய் வச்சு எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட் இருந்தது சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். ரொம்ப மசிய வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு வதங்கினா கூட போதும். லைட்டாக கண்ணாடி பதம் வந்துடுச்சுன்னா போதும். இப்போது அதில் சில்லி பவுடர், பியூர் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வதங்கினதும் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வதங்கினதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்த பிறகு நெக்ஸ்ட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வர ஸ்டேஜில் சால்ட்டு போட்டுக்கலாம். இது தேவையான சால்ட்டு. கடையில் வந்து நமக்கு வந்து அஜினோமோட்டோ போடுவாங்க. நம்ம வேணால் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வரும்போது பொரித்து வச்ச இந்த மஷ்ரூம் எல்லாம் இதில் சேர்த்துப்போம். நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலரி கொடுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ சால்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லை. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் இதுக்கு மேலே டாப்பிங்க்கு பொடிசாக கட் பண்ணின ஆனியன்ஸு, கொரியண்டர் லீவ்ஸு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸ்க்கு ஆனியன்ஸ்க்கு மேலே கார்ன்ஃப்ளேக்ஸ் சிப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும்.
கார்ன்ஃப்ளவர் சிப்ஸு கடையில் போட்டு கொடுப்பாங்க. நமக்கு வீட்டில் இல்லைன்றதுனால நான் போடலை, இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொத்தமல்லி போட்டு டாப்பிங் போட்டு நல்லாயிருக்கு. சாப்பிட சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.